அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த கிரக வீடுகளை இமீடியட்டா சரி பண்ணணும். ஒரு சிக்கலான நேரம் ஓடிட்டு இருக்கு. இந்த சிக்கலான நேரத்தை சமாளிக்கணும். அந்த சிக்கலான நேரத்தை சமாளிப்பதற்கு நாம் என்ன ஒருவித பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இலகுவாக சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. அந்த இலகுவான பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஏற்கனவே முன்னமே சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்திருக்கிற வியூவர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் சில விஷயங்களை தேடி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, 4400 வீடியோ போட்டாச்சு, இதில் தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது சில விஷயங்களை போடுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கிரக வீடுகளை சரி பண்ணுவதற்கு சில ரகசியங்கள் இருக்கு. மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சிகப்பு மஞ்சள் கர்ச்சிப் வைத்துக்கொள்ளும். சிகப்பு அல்லது மஞ்சள் கர்ச்சிப் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றுவிடும். அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் என்று ஒன்று வரும்போது நீங்கள் பச்சை நிற ரிப்பன், வெள்ளை கருப்பு ரிப்பன் மூணும் உங்க கை முழத்திற்கு ஒரு முழம் வாங்கிடுங்க. பச்சை, வெள்ளை, கருப்பு ரிப்பன் ஒரு முழத்திற்கு வாங்கி மூணையும் ஒன்னா சேர்த்துக்கணும். மூணையும் ஒன்னா மட்டமா சேர்த்துட்டு அப்படியே கத்திரிப்பானை வச்சு என்ன சொன்னா கீழே ஒரு குப்பை தட்டி வச்சுக்கிட்டு அழகா நிதானமா பீஸா வெட்டி போடுங்க. வெட்டி போட்டு குப்பையில கொண்டு போய் போட்டுருங்க. அடுத்த என்ன சொன்னா 1.5 மணி நேரத்திற்குள் நீங்கள் எந்த பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகள் விடுபட்டு போயிடும். அதற்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீலம் பச்சை துணிகள் கர்ச்சிப்பா வச்சுக்கலாம். நீலம் பச்சை துணிகளை கர்ச்சிப்பா வச்சுக்கலாம். மஞ்சள் சிகப்பு இந்த 2 ரிப்பனையும் வாங்கி ஒரு முழம் தான் வாங்கணும். உங்க முழத்துக்கு ஒரு முழம் தான் வாங்கணும். வாங்கி அதை 2 ஒன்னா சேர்த்து பீஸா என்ன சொன்னோம்னா குப்பை தொட்டியில நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கப்பட்டு விடும். அதற்கடுத்து மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிரே கலர் நீல கலர் கர்ச்சிப் வச்சுக்கலாம். கிரே கலரும் நீல கலர் கர்ச்சிப்பும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக லாபம் வரும். சிகப்பு மஞ்சள் நீலம் ரிப்பன் ஒரு முழம் வாங்கி அதை மூணையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு சிசர் வச்சு நல்லா நீட்டா கட் பண்ணி போடுங்க. உங்களுடைய பிரச்சனை என்னவோ இருக்குது அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா ஆயிடலாம். அதுக்கடுத்து கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு மஞ்சள் கர்ச்சிப் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். வெள்ளை பச்சை நீலம் ரிப்பன் வாங்கி ஒரு முழம் வாங்கிக்கிடுங்க. மூணையும் ஒன்னா சேருங்க. கத்திரிப்பானை வச்சு பீஸா நறுக்கி இங்கே போட்டுருங்க. குப்பை தொட்டியில போடுங்க. அதை என்ன செய்யணும்னா அப்படியே போட்டுறக்கூடாது. அதை கால்படாத இடத்துல கொண்டு போய் தட்டணும். மனிதருடைய நடமாட்டம் இல்லாத கால்படாத இடத்துல கொண்டு போய் தட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் பண்ணிய நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக அது தீர்ந்துடும். அதுக்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் சிகப்பு கர்ச்சிப் வச்சுக்கிடுங்க. மஞ்சள் சிகப்பு கர்ச்சிப் உங்களை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். வெள்ளை நீல நிற ரிப்பன்களை வாங்கி 2ம் ஒன்றாக சேர்த்து ஒரு முழம் வாங்கி உங்களுக்கு பிரச்சனை இல்லை நேரத்தில் மட்டும்தான் இதை நீங்க டீல் பண்ணணும். எல்லா நேரமும் டீல் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீலம் பிங்க்கு வெள்ளை கர்ச்சிப் வச்சுக்கலாம். நீலம் பிங்க்கு வெள்ளை கர்ச்சிப் வச்சுக்கலாம். மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு ரிப்பன்களை வாங்கி ஒரு முழம் வாங்குங்க. ஒரு முழம் வாங்கி மூணையும் ஒன்னா ஒரே அளவாக ஒரு முழமாக வெட்டி மேல வச்சு பீஸா கட் பண்ணி போட்டுருங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த நேரத்திலெல்லாம் இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சரியா போயிடும். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீலம் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அதற்கடுத்து மஞ்சள்
ஆரஞ்சு சிகப்பு ரிப்பன்கள் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ரிப்பன் ஒரு முழம் வாங்கி அழகாக மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அழகாக பீஸ் பீஸாக எவ்வளவு வெட்ட முடியுமோ அவ்வளோ நறுக்கி நல்லா வெட்டினீங்கன்னா சிசர் வந்து நல்லா இருக்கணும். கரிச்சின்னு வெட்டி எடுத்து போடும்போது உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறந்து போகும். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் வெள்ளை கர்ச்சிப்பை யூஸ் பண்ண கஷ்டம் குறையும், பொருளாதார நிலைமை மேம்படும். பிங்க் பச்சை கிரே கலர் ரிப்பன்களை வாங்கி கஷ்டம் வருகின்ற நேரத்தில் பிரச்சனைகள் வந்து மலை போல் நிற்கின்ற நேரத்தில் அதை வாங்கி ஒரு முழம் வாங்கி மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கட் பண்ணி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த கர்மாக்கள் வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கலர்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆரஞ்சையும் சிகப்பையும் கையில் வச்சுக்கலாம், கர்ச்சிப்பு வச்சுக்கலாம். பிங்க்கு பச்சை நீலம் ரிப்பன்களை வாங்கி ஒரு முழம் வாங்கி மூன்றையும் சம நீளமாக கரெக்டாக ஒரு முழம் வச்சு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ண என்ன சொன்னான்னா வந்து பிரச்சனைகள் குறையும். இது கண்கூடாக பார்த்த ஒன்று. அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிரே கலரையும் பச்சை கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரே கலரையும் பச்சை கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க, கர்ச்சிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. மஞ்சள் வெள்ளை ஆரஞ்சை வந்து என்ன சொன்னான்னா ரிப்பனாக வாங்கி பிரச்சனை வருகின்ற நேரம் பிரச்சனை தலை தூக்குகின்ற நேரம் நீட்டாக வந்து மூணும் சமமாக ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கத்திரிப்பானை வைத்து என்ன சொன்னால் அடியில் வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சு வெட்டி போட்டு கால்படாத இடத்தில் வந்து நீங்கள் கொண்டு போய் போட்டீர்கள் என்று சொன்னால் கர்மா குறைஞ்சு கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை கலரும் கிரே கலர் கர்ச்சிப்பையும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. வெள்ளை பிங்க் கலரை நீங்கள் வந்து ரிப்பனாக வாங்கி கட் பண்ணி போட உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய பிரச்சனை தூக்குகின்ற நேரத்தில் அது சரியா போகும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை ஆரஞ்சு ஓகே, பச்சை கிரே வெள்ளை கட் பண்ணணும், மூன்றையும் சம நீளம் ஒரு முழம் வாங்கிக்கிடுது, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிடுது. ஆனால் உங்கள் கைமுளத்துக்கு ஒரு முழத்திற்கு மேலே வெட்ட வேண்டாம். அதை மூணையும் வந்து ஒரு சமநிலையில் வச்சு நீட்டாக அழகாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லா கத்திரிக்கோளை வச்சு அழகாக நிதானமாக வெட்டணும். அதாவது கர்மாவை வந்து என்ன சொன்ன படபடன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நிதானமாக ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அதை நிதானமாக டீல் பண்ண கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்மாக்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். இதை எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செயல்படுத்துகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தனக்கு பிரச்சனை என்பது என்ன சொன்னா ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது வருகிறது. அந்த பிரச்சனையை வந்து என்ன சொல்றான்னா வந்து நல்ல பிரச்சனையை வந்து நமக்கு கொண்டு வருவதற்கு நான் முதல்ல சொன்ன கலர்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃபேண்டாக யூஸ் பண்ணலாம், சட்டையாக யூஸ் பண்ணலாம், கர்ச்சிப்பாக யூஸ் பண்ணலாம், அடிக்கடி வந்து முகத்தை தொடச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனை அப்படிங்கிறது இந்த நான் கீழே சொன்ன கலர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன சொல்றேன்னா அதை வந்து ரிப்பனாக வாங்கி கட் பண்ணி போடும்போது உங்களுடைய கர்மாக்கள் இலகுவாக உங்களை விட்டு போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை வந்து நிறைய பேர் பரிச்சித்து பார்த்து வந்து என்ன சொன்னா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நிறைய பேர் பரிச்சித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. இலகுவான காசு இல்லாத செலவில்லாத ஒரு அற்புதமான பரிகாரம். இதை யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக இப்போ குழந்தைகள் வந்து தேர்வு எழுதுகின்ற நேரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குதுன்னா அவர்களுடைய லக்கணம் என்ன என்று பார்த்து அந்த லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா கட் பண்ணப்பட வேண்டிய ரிப்பன்களை வாங்கி அவர்களுடைய கையில் கொடுத்து நல்ல சிசரை வந்து என்ன சொன்னா நிதானமாக கட் பண்ணி போட சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய டிப்ரெஷன் மைண்டு குறையும், பிரச்சனை இருக்காது.
வேலைக்கு போகிற இடத்துல வந்து என்ன சொன்னால் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எதிரான அந்த கலர்களை நீங்கள் தயவு செய்து சிரமம் பார்க்காமல் கட் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும். இது பரிட்சித்து பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். செயல்படுத்தி பாருங்கள். தேவைப்படும் போதெல்லாம் இதை செயல்படுத்துங்கள். உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்களை பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணுங்க, தலையணை பில்லோ கவராக யூஸ் பண்ணுங்க, படுக்கை விரிப்பாக யூஸ் பண்ணுங்க, தோல்ல போடுற துண்டாக யூஸ் பண்ணுங்க, பெண்கள் வந்து சேரிகளாக யூஸ் பண்ணுங்க, சுடிதார் சால்வைகளாக யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து 100% வந்து கலர்களுக்கு வந்து அவ்வளவு மகிமை உண்டு. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத கலர்களை வந்து என்ன சொன்னா உடுத்தாதீர்கள். அது டிப்ரெஷனை கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் கிடையாது. நம்மளே டிப்ரெஷனை எடுத்துக்கூடக்கூடாது. இதுதான் நிறைய இதே மாதிரி ரகசியமான விஷயங்களில் எண்களில் இருக்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்கிறது. பரிச்சித்து பார்த்து வந்து ஒவ்வொன்றாக சொல்லும்போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நிறைய சாதனைகள் பண்ணவில்லை என்று சொன்னாலும் வேதனைகள் இல்லாமல் இருக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.